வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து ஈரோடு மணியன்ட்டு 2 மாடு வாங்கி தந்திருக்காரு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில. ஆமாங்க. உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கிறீங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்க பேரு? என் பேர் கார்த்திங்க. நாங்க அந்தியூர்ல இருந்து வரோம். நம்பியூர்? அந்தியூர். சரி சரிங்க. இவர்கிட்ட வந்து ஏற்கனவே மாடுகள் எடுத்திருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? 5 டைம் எடுத்திருக்கேன். 5 தடவை எடுத்திருக்கீங்க. அந்த மாடுகள்லாம் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்காட்டி தான் மறுபடியும் வந்து எடுத்திருக்கேன். நல்லா இருக்குங்காட்டி தான் மறுபடியும் வந்திருக்கீங்க. எப்படி 7வது மாடு? 7வது தடவையா 7வது மாடா? 7வது மாடு. 7வது மாடு. ஆமாங்க. அவர் சொன்ன அளவு பால் அளவெல்லாம் கொடுக்குதுங்களா? சொன்ன அளவுக்கு மேலதான் இருக்கு. மேலதான் இருக்கு. சரி. முன்ன பின்ன மேல இருக்குங்காட்டி தான் திரும்பி வந்து எடுக்கிறேன். சரி சரி. இந்த மாட்டுல வந்து எத்தனை ரூபா கம்மி பண்ணி கொடுத்துருக்காரு உங்களுக்கு? ஓரளவு கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஓரளவு கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்காரு. சரி, இது வந்து இன்னும் எத்தனை நாள்ல கண்ணு ஈனுன்னு சொன்னாங்க? ஒரு 10 நாள் சொல்லியிருக்காங்க. 10 நாள். பால் அளவுங்க? பால் 20 கெட்டி சொல்லியிருக்காங்க. 20 கெட்டி. அது கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல? வாய்ப்பு இல்லைங்க. அது கறக்கறத பொறுத்து தாங்க. கறக்கறத பொறுத்து தான். பக்குவத்தை பொறுத்து நான் கொடுக்குற தீனி பொறுத்து. சரி. போட்டி போட்டு வாங்கியிருக்கீங்களா? சரி, ஓகே. இந்த மாடி பாத்துடலாங்க. இந்த மாடு இன்னும் எத்தனை நாள்ல கண்ணு ஈனுங்க? இது 5 நாளுக்கு மேல ஆகும். 5 நாளைக்கு மேல ஆகும். மடிக்கால் எல்லாமே நல்லா நெட்டு நீளமா இருக்கு. இது வந்து என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? இது கம்மி ரேட்டு தாங்க. எத்தனை ரூபா கம்மி பண்ணி இருப்பாரு? எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 10 ரூபா கம்மி பண்ணி இருப்பாரு. 10 ரூபாய்க்குள்ள கம்மி பண்ணி இருப்பாரு. சரி, ஓகே. மாடுகள் வந்து 7 மாடுகள் மேல எடுத்திருக்கேன்னு இருக்கீங்க. மாடுகளை எந்த மாதிரி பார்த்து வாங்கி தராரு? மாட்டுக்கு வந்து கேரண்டி சொல்றாரா? மாடு அவருக்கு ரெகுலரா தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் தான் மாடு வாங்கி தராங்க. தெரிஞ்சவங்க கிட்ட தான் வாங்கி தராங்க. இல்ல, உங்களுக்கு வந்து கேரண்டி சொல்றாரு? இத்தனை லிட்டர் பால் கொடுத்தீங்கன்னா நான் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரா? இத்தனை லிட்டர் கறக்குன்னு கேரண்டி சொல்லி தான் அவர் எடுத்தே கொடுக்குறாரு. அதனால பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்லை, நம்பிக்கையா இருக்கு. சரி சரிங்க. ஆளு வர செலவுல எப்படிங்க? வரவு செலவு அவர் பேசுற ரேட்டு கொடுத்துக்கிறது. பேசுற ரேட்டு கொடுக்குறாரு. சரி. நாம என்ன ரேட்டு சொல்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு அவருக்கு பாக்குறாரு. கோக்கு மாக்கெல்லாம் எதுவும் இல்லைங்களா? கோக்கு மாக்கெல்லாம் இல்லைங்க. கோக்கு மாக்கெல்லாம் எதுவும் இல்ல. கோக்கு மாக்கெல்லாம் இல்லை. எல்லாம் நேரடி வியாபாரம் தான். சரி, ஓகே. என்னென்ன மாதிரி லட்சணம் பார்த்து மாடுகள் வாங்கி தராரு? சுழி பாக்குறதுங்க, காம்பு வரிசை, மாடு எப்படி நடக்குது நடக்க விட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பால் கறக்குதா இல்லையான்னு செக் பண்ணி 4 காம்பி இங்கே செக் பண்ணி கறவையா இருந்தா கறந்து பார்த்து வாங்கிக்கிறாங்க.